ஆழ்வாரெம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஜீயர் திருவடிகளே சரணம். ஸ்ரீரங்க வைபவத்திலே அடுத்ததாக அத்தியன உற்சவம், திருவத்தியன உற்சவம் அது எப்படி நடக்கிறது என்பதை அனுபவிக்க இருக்கிறோம். இந்த ஸ்ரீரங்க கஷேத்திரத்திலே இந்த அத்தியன உற்சவமானது முதலிலே தொடங்கப்பட்டது திருமங்கை ஆழ்வார் காலத்திலே. ஒரு திருக்கார்த்திகை தீபோத்சவத்தன்று நம்பெருமாளும் நாச்சிமார்களும் நன்றாக திருமஞ்சனம் பண்ணி அழகாக அலங்காரம் எல்லாம் ஏற்றுக்கொண்டு எழுந்தருளியிருந்த காலத்திலே திருமங்கை ஆழ்வார் ஆச்சரியமாக திருநெடுந்தாண்டகம் என்கிற பிரபந்தத்தை நம்பெருமாள் திருமுன்பே விண்ணப்பம் செய்தார். அது மட்டுமல்லாமல் திருவாய்மொழி முதலான பிரபந்தங்களிலிருந்து பாசுரங்களை விண்ணப்பம் செய்தார். அதையெல்லாம் கேட்டு நம்பெருமாள் பூரித்திருந்த காலத்திலே திருமங்கை ஆழ்வாரை பார்த்து நம்பெருமாள், உமக்கு நாம் என்ன பண்ண வேண்டும் என்று கேட்க, அதற்கு திருமங்கை ஆழ்வார் சொல்லுகிறார், தேவரீர் அடியனுக்கு மயர்வர மதிலம் அருள பின்பு எந்த குறையும் இல்லை, இனிமேல் கேட்க வேண்டும் என்பது ஒன்றுமே இல்லையே என்று சொல்லிவிட்டு, இருந்தாலும் நமக்கும் ஒரு விண்ணப்பம் இருக்கிறது என்று ஒரு விண்ணப்பத்தை எம்பெருமானிடத்திலே செய்தார். அது என்னவென்றால், இந்த சுக்லபக்ஷ ஏகாதசி தொடங்கி, அதாவது வைகுண்ட ஏகாதசி தொடங்கி இங்கே அத்தியன உற்சவம் நடக்கும். அந்த சமயத்திலே நம்மாழ்வாருடைய பிரபந்தமான திருவாய்மொழியையும் தேவரீர் கேட்டு மகிழ்ந்து அந்த திருவாய்மொழிக்கு வேத சாமியத்தை கொடுக்க வேண்டும் என்று திருமங்கை ஆழ்வார் பிரார்த்தித்தார். அதை கேட்டு நம்பெருமாளும் மிகவும் உகந்து, சரி அப்படியே ஆகட்டும், நாம் இனி அப்படியே பண்ணுவோம் என்று அருளிச் செய்தார்.